أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا رأى الهلال فكبر رسول الله صلى الله عليه وسلم وقال اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربنا وربك الله رواه الطبراني أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் மகத்தான நல்லருளால் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் பேரருளையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் நம் அனைவரையும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக உறக்கச் சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் என்று உறக்கச் சொல்லுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையை, வார்த்தைகளை, நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக நம்மை ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனித வாழ்வாக அது நம்மை செதுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த உயர்வான கண்ணியமான மார்க்கம் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த மதங்களாக இருந்தாலும் ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும், அவ்வளவுதான். அவர்களுடைய வாழ்வின் நல்லது கெட்டதிலே மட்டும்தான் அந்த மார்க்க அந்த மத விஷயங்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை அவன் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய எண்ண ஓட்டங்கள் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது வரை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது, நம்மை வழிநடத்துகிறது. நாம் எந்த விஷயத்திலும் யாரிடத்திலும் கடன் பெற வேண்டிய அவசியமில்லை. ஒரு மூமின் பூட்டப்பட்ட அறையிலே இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமின் மக்களுக்கு மத்தியில் சமூகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும், சபைகளிலே எப்படி இருக்க வேண்டும்,
தனி மனித வாழ்விலே எப்படி இருக்க வேண்டும், நாடாளுகின்ற மன்னராக இருந்தாலும் அவர் எப்படி வாழ வேண்டும், படை நடத்துகின்ற போர்படை தளபதியாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்க வேண்டும், விவசாயியாக, வியாபாரியாக, பொதுமக்களாக யாராக இருந்தாலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகிறது. ஒரு மூமினுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வர வேண்டும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், மார்க்கம் நம்மை வழிநடத்துகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் நாம் மனநிறைவோடு கொண்டாடி முடித்திருக்கிறோமே, ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாள். அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 நாட்கள், பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக் என்று இதற்கு பெயர், ஐயாமு தக்பீர் என்றும் இதற்கு பெயர் உண்டு. ஐயாமு தஷ்ரீக் என்றால் என்ன பொருள் தெரியுமா? இறைச்சியை காய வைக்கின்ற நாட்கள் என்று பொருள். நேரடி பொருள் அதுதான். ஆரம்ப காலகட்டத்தில் குர்பானியினுடைய இறைச்சிகளை இந்த 3 நாட்களுக்குள் சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் என்று சட்டம் இருந்தது. இந்த 3 நாட்களிலே யாராக இருந்தாலும் குர்பானியினுடைய இறைச்சிகளை சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும், அதன் பிறகு சாப்பிடக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது. முஸ்லிம்கள் யாரும், மூமின்கள் யாரும், சஹாபாக்கள் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை. என்னுடைய ஆடு, என்னுடைய மாடு, ஏன் காசு, நான் அறுக்கிறேன், அதை எத்தனை நாள் வைத்து சாப்பிட்டால் என்ன என்ற எதிர்கேள்வி யாரும் கேட்கவில்லை. ஆனால் மார்க்கம் அதிலே ஒரு தத்துவத்தை ஒளித்து வைத்திருந்தது. மூமின்கள், சஹாபாக்கள் யாரும் அந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆனால் மார்க்கம் அதில் ஆழ்ந்த ஒரு தத்துவத்தை மறைத்து வைத்திருந்தது. என்ன தெரியுமா? இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் பொருளாதாரம் ரொம்ப பலகீனமாக இருந்தது. எல்லோராலும் குர்பானி கொடுக்க முடியாது, எல்லோராலும் உலுஹியா சொந்த காசை செலவழிக்க முடியாது. பெரும்பாலானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் வைத்து சாப்பிடலாம் என்று மார்க்கம் சொல்லி இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த உயர்ந்த குணம் வந்திருக்காது. 3 நாட்களுக்குள் சாப்பிட்டே தீர வேண்டும், அதன் பிறகு சாப்பிடக்கூடாது என்று சொல்கிற பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அது ரொம்ப உயர்வானது என்கிற அந்த உயர்வான பண்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நெருக்கடியான சட்டத்தை இந்த மார்க்கம் கொண்டு வரும். 3 நாளைக்கு அப்புறம் வீணா தர போகுது, சாப்பிட முடியாதுல்ல, அது அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் என்ன, இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கும் கொடுத்து இந்த 3 நாட்களிலே நாமும் சாப்பிட்டு முடித்தால் என்ன என்கிற எண்ணத்தை கொண்டு வந்தது மார்க்கம். மக்களுக்கு மத்தியில் தர்மத்தின் சிந்தனை மனதிலே ஆழப்பதிந்தது, பொருளாதாரம் வளர்ந்தது. பிறகு மார்க்கம் விடுதலை கொடுத்தது அந்த நெருக்கடியிலிருந்து. நீங்கள் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் வைத்து சாப்பிடலாம். அந்த காலத்தில் இறைச்சியை சேமித்து வைப்பதற்கு நாம் வச்சிருக்கிற மாதிரி இந்த பிரிட்ஜ் சாதனங்கள் எல்லாம் இல்லை. கறியை உலர வைப்பது தான், கறியை காய வைப்பது தான், உப்பு கண்டம் போடுவது தான். மாற்று வழியிலே அதை சாப்பிட முடியாது. இந்த 3 நாட்களுக்கு பெயர் ஐயாமு தஷ்ரீக், இறைச்சியை காய வைப்பது. காய வைத்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, வருடத்தில் 5 நாட்கள் நோன்பு வைப்பதை மார்க்கம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. அந்த 5 நாட்களிலே பரலான நோன்பை, நபிலான நோன்பை, கலாவான நோன்பை, எந்த நோன்பையும் வைக்கக்கூடாது. 2 பெருநாட்கள், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த 2 பெருநாட்கள், ஈதுல் அல்ஹாவை அடுத்து வரக்கூடிய இந்த 3 நாட்கள், பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த 5 நாட்களிலும் நோன்பு வைப்பதை மார்க்கம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த 5 நாட்களும் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய நாள். ஐயாமுல் லியாஃபத்துர் ரஹ்மானில் இபாதிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லாஹ் எல்லோரையும், ஹஜ்ஜுக்கு வந்தவர்களையும் வராதவர்களையும், உலகத்தின் எந்த பகுதிகளில் உள்ளவராக இருந்தாலும்
அவர்களை அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகளாக அங்கீகரித்துக் கொண்ட நாட்கள் இந்த நாட்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் இன்னொரு சஹாபியை அழைத்துக் கொண்டு தந்தையார் வீட்டிற்கு வருகிறார். இந்த 5 நாட்களில் பிறை 11வது நாள் திருநாளுடைய மறுநாள் வருகிறார். வீட்டிலே சமைக்கப்பட்ட இறைச்சியை கொண்டு வந்து தகப்பனார் மகனாருக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கும் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். நண்பர் சாப்பிட துவங்குகிறார். மகன் சாப்பிடாமல் இருக்கிறார். மகனை பார்த்து தந்தையார் சொல்கிறார், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், சாப்பிடு, குல், சாப்பிடு என்று சொல்கிறார். அவர் தயங்கி சொல்கிறார், இன்னி சாயும், நான் நோன்பாடி நோன்பு வச்சிருக்கிறேங்கிற. அந்த சஹாபி மகனை பார்த்து சொல்கிறார், பரவாயில்லை, சாப்பிடு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ருனா பிஇஃப்தாரி ஹாதிஹில் அய்யாம் வ யன்ஹானா அன் சியாமிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே எங்களை நோன்பு வைப்பதை விட்டும் தடுத்தார்கள். யாராவது நோன்பு வைத்திருந்தால் முடிக்க சொல்லி ஏவி இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நோன்பு வைக்க கூடாது. சட்டம் தெரியாமல் நோன்பு வைத்தால் அந்த நோன்பை முறித்து விட வேண்டும். சாப்பிட்டு ஒரு நோன்பை முறி, இது அல்லாஹ் நமக்கு விருந்தளிக்கக்கூடிய நாள் என்று அந்த சஹாபி சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்கள் உணவு, உயர்தரமான உணவு சாப்பிடுவதற்குரிய நாட்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாட்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்தி இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாட்களிலே அல்லாஹ்வை நாம் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் தக்பீர் சொல்வதை மார்க்கம் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்கள் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய நாட்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடும்பத்திலே உள்ள நபர்கள் அனைவரும் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு சென்று, ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலத்திற்கோ சென்று நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்து, வீடுகளில் அது ரொம்ப அபூர்வம் அல்லவா, சில பிள்ளைகள் ஒரே நேரத்தில் எல்லா பிள்ளைகளும் ஒன்று சேர முடியாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று சந்தோஷமாக அந்த நாளை கழிக்கிறோமே, இந்த நாள் அதற்கு ரொம்ப பொருத்தமான நாள். குடும்பத்தோடு அமர்ந்து இந்த உயர்தரமான உணவை சாப்பிட்டு விட்டு குடும்பத்தோடு தக்பீர் சொல்லுகின்ற அந்த நிகழ்வு இருக்கிறதே, மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயத்தை, அல்லாஹ்வோடு நம் குடும்பத்தை இணைக்கக்கூடிய நாள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் அறியாமை காலத்தில் மினாவில ஹஜ்ஜை முடித்துவிட்ட அந்த மக்கள், மக்காவாசிகள் ஹஜ்ஜை முடித்து விட்டால் மினாவை விட்டு போக மாட்டார்கள். போகாமல் எல்லோரும் அமர்ந்து குலப்பெருமையை பேசுவார்கள், குடும்ப பெருமையை பேசுவார்கள். ஒருவருக்கொருவர் தங்களுடைய சாதனைகளை, தங்களுடைய பாரம்பரியத்தை பேசி மகிழ்வார்கள். சுருக்கமாக அரட்டை அடிப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா. நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை முடித்துவிட்டால், கிட்டத்தட்ட மினாவிலே முடிந்துவிடும். ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும், இதற்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்களை பற்றி, உங்களுடைய பரம்பரையை பற்றி பேசியதை போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அவ அஷத்த திக்ரா, அல்லது அதை விட கடுமையாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். அதன் பிறகு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களை கேட்டு பாருங்கள். மினாவின் கூடாரம் தக்பீர் முழக்கத்தால் அதிர துவங்கி இருக்கிறது. மினாவில் இந்த நாட்களிலே எங்கு திரும்பினாலும் தக்பீர் முழக்கம் கேட்கும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கூடாரத்திலே அமர்ந்து உரத்த குரலிலே தக்பீர் சொல்லுவார்கள்.
அதை கேட்ட சஹாபாக்கள், கூடாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பரை அழைத்துக் கொண்டு கடை வீதிக்கு சென்றால் கடை வீதியிலே நின்று கொண்டு தக்பீர் சொல்லுவார். கடையிலே வியாபாரிகள், விற்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து தக்பீர் சொல்லுவார்கள். அது ரொம்ப ரம்யமான காட்சியாக இருக்கும் என்று சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உலகில் தலைசிறந்த ஹதீஸ் நூலான புகாரியிலே இப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த 10 நாட்களினுடைய சிறப்புகள் என்ற தலைப்பிலே பாபு பதுல் ஹாதிஹில் அஷரத்தில் ஐயாம், துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பிற்குரிய அமல்களிலே ஒன்றாக அந்த தக்பீரை சொல்லி இருக்கிறார்கள். தக்பீரினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு மூமினுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் என்று ஒருவன் சொன்னால் அவனுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹுதான் ரொம்ப பெரியவன். என்னுடைய உயிர் உலகத்தில் எல்லாவற்றையும் விட நான் என்னுடைய உயிரை பெரிதாக நினைக்கிறேன். மற்றவரின் சொத்துக்களை விட என் சொத்துக்களை நான் உயர்வாக நினைக்கிறேன். சமுதாயத்தின் கௌரவத்தை, கண்ணியத்தை, தன்மானத்தை நான் பெரியதாக நினைக்கிறேன். மற்றவர்களை விட என் பிள்ளைகளை நான் உயிராக நேசிக்கிறேன். இது அனைத்தையும் விட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரொம்ப பெரியவர். ஒரு மூமினுடைய வாழ்வில் ஷரியத்தின்படி வாழக்கூடிய ஒரு மூமினுடைய வாழ்வில் காலை எழுந்த உடனேயே காதில் கேட்கின்ற முதல் வார்த்தை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை தான். அல்லாஹ் அந்த வார்த்தைகளோடு நம்மை எப்படி பிரிக்க முடியாத அளவிற்கு பின்னி பிணைய வைத்திருக்கிறான் பாருங்கள். பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கு சொல்லுகிறோம். அவர் வளர்ந்து வாழ்ந்து முடித்து வஃபாத்தாகி அவர் கேட்கின்ற கடைசி வார்த்தையாக ஜனாசா தொழுகையிலே தக்பீர், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை தான் சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தைகள் வீரியமானவை, வார்த்தைகள் ரொம்ப வீரியமானவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கின்ற பழக்கம் உண்டு. பிறையை பார்த்துவிட்டால் நபி இப்படி கையேந்தி துவா செய்வார்கள். முதலிலே தக்பீர் சொல்வார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3 முறை தக்பீர் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். பிறையை பார்த்துவிட்டு நபி அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வார்கள், இறைவா, நிம்மதியையும் ஈமானையும் தரக்கூடிய பிறையாக இந்த பிறையை எங்களுக்கு ஆக்குவாயாக. இந்த மாதத்தை என்று பொருள், இந்த மாதம் முழுக்க நிம்மதியோடும், மாதம் துவங்குகிறது அல்லவா, இந்த மாதம் முழுக்க நிம்மதியோடும், ஈமான் எந்த இடத்திலும் இழக்காமல் ஈமானோடும், வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும், இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தோடும் இந்த மாதத்தை நகர்த்துவாயாக. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். இதுவரை இறைவனோடு பேசிக் கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து சொல்கிறார்கள், ரப்புனா வ ரப்புகில்லாஹ், எங்களுடைய ரப்பும் உனக்கு ரப்பும் அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள். ரவாஹு தபரானி, அபூதாவூத் தபரானி போன்ற நூற்களிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பயணம் புறப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தால், ஒட்டகத்தை சரி செய்து கொண்டால், நாம் சரியாக அமராமல் எடுத்தவுடனே அல்ல, ஒட்டகத்தின் மீது சரியாக அமர்ந்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு இனி பயணம் துவங்கலாம் என்கிற பொழுது கப்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்த தக்பீராத் 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், எல்லா இடத்திலும் தக்பீர். ஒரு மூமின் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தக்பீர் சொல்கிறான் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, பரதான 4 ரக்காத்தை ஒருவர் தொழுதால் அதிலே வரக்கூடிய அல்லாஹு அக்பர் 22 முறை தக்பீர் சொல்லுகிறார். 5 வேளை தொழுகை, பரதான தொழுகைகளை, நபிலான சுன்னத்தான வித்ரு தொழுகைகள் எல்லாம் முடித்துவிட்டால் 300க்கும் மேற்பட்ட தக்பீர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இனி ஒவ்வொரு பாங்கிலும் இகாமத்திலும் வரக்கூடிய தக்பீர் 50க்கும் அதிகமாக. நாம் அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற பொழுது நாமும் பதிலுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமே, அந்த வார்த்தை இருக்கிறது. அதையும் சேர்த்தால் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் தொழுகைக்கு உள்ளே, தொழுகைக்கு வெளியிலே, பாங்கிலே, இகாமத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பதிலுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். தக்பீர் அவ்வளவு மகத்துவமானது. வார்த்தைகளுக்கென்று ஒரு வரலாறு உண்டு. அது ஒவ்வொரு தலைமுறையினரும் தன்னை நிரூபித்துக் கொண்டேதான் இருக்கும். வார்த்தை தானே. வாயளவிலே சொன்னால் நெருப்பு என்றால் சுட்டு விடுமா, இனிப்பு என்றால் இனித்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். இல்லை இல்லை, சில நேரங்களில் வார்த்தைகள் கூட பெரிய வரலாறை உண்டு பண்ணும். இப்ப பாருங்க, ஒரு 10 நாளைக்கு முன்பு வேலையில்லா பட்டதாரி இளைஞர் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். சில தனியார் கம்பெனிகளில் வேலை வாய்ப்புகள் வழங்குகின்ற பொழுது நாட்டில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஏற்கனவே அரசு வேலை வாய்ப்புகளிலே பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடுக்கிறார். சும்மா இருக்காம அந்த நீதிபதி வேலையில்லா பட்டதாரிகளை, இவர்களெல்லாம் காக்ரோச், அதாவது கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு தான் சொல்லிட்டார். அவ்வளோதான். எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவன் வேலையில் இருக்கிறான், ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டான், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. வி ஆர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது என்ன ஆச்சு? ஆரம்பத்தில் இன்ஸ்டாவில் ஒரு 1 மில்லியன் வந்துச்சு, யாரும் அதை கண்டுக்கிடலை. 5 மில்லியன் வந்து 10 மில்லியன் வந்து இந்தியாவில் பிரதான எதிர்க்கட்சி அந்த இன்ஸ்டாவினுடைய அளவை தாண்டியது. அப்பொழுதும் மத்திய அரசு விழிக்கவில்லை. மத்திய அரசினுடைய எண்ணிக்கையும் தாண்டி 20 மில்லியனை தாண்டி போய் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பிரதமர் கையிலே ஹிட்டை எடுக்கிறார். ஒரு நீதிபதி சொன்ன வார்த்தை இப்போ எப்படி ஆயிருக்குன்னா, 20 மில்லியனை தாண்டி பிஆர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லுகிற அளவிற்கு தேர்தல் கமிஷன் உஷாராகிறது. அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பாம்பு, பூரான், பல்லி, கரப்பான் பூச்சி பெயரிலே எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது. விஷத்தன்மையுடைய பூச்சிகளின் பெயரிலே எந்த கட்சியும் பதிவு செய்ய மாட்டோம் என்று அவசரமாக தேர்தல் கமிஷன் அறிக்கை விடுகிறது. கொத்து கொத்தாக நாட்டிலே இளைஞர்கள் அதிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் வித்தியாசமான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகிறான். எல்லா மக்களுக்கும் அது பிடித்திருக்கிறது. ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியை விட்டுவிட்டு மாற்று கட்சிக்கு போய்விட்டால், தமிழ்நாட்டில் 4 பேர் போயிருக்கிற மாதிரி 20 ஆண்டுகளுக்கு அவர்கள் எந்த சின்னத்திலும் அவர்கள் போட்டியிட முடியாது, தடை. உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்றுவிட்டால் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எம்எல்ஏ, எம்பி போன்ற எந்த பதவியும் அவர்களுக்கு தரக்கூடாது போன்ற சட்டங்கள் எல்லாம் எங்கோ இருந்து கொண்டு 20 மில்லியனையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு எரிச்சலிலே, கோபத்திலே சொன்ன வார்த்தை ஒரு பிரம்மாண்டமான எதிரியாக கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. வார்த்தைகளுக்கு சில நேரங்களில் வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வரலாறு ஒன்று உண்டு. சூரத்துல் கஹ்ஃபிலே குர்ஆனில் சில வரலாறுகள் சுருக்கமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் எழுதிவிடலாம். ஆனால் படித்து பாருங்கள், 1000 செய்திகளை நமக்கு சொல்லித்தரும். ஒரு 2 நண்பர்கள், 2 பேர் நண்பர்கள், ஆனால் நேர் எதிரான குணம் கொண்ட 2 நண்பர்கள். ஒருவர் நல்லவர், ஒருவர் கெட்டவர். ஒருவர் எல்லோரையும் மதிப்பார், இன்னொருவர் யாரையும் மதிக்க மாட்டார். ஒருவர் தன்னை சாதாரணமாக நினைப்பார், இன்னொருவர் தன்னை பெருமையாக நினைப்பார். இப்படி நேர் எதிர்கொண்ட 2 பேரை இணைக்கின்ற இந்த வாய்ப்பு நட்புக்கு இருக்கிறது. இப்படி எத்தனையோ நண்பர்கள் தன்னுடைய நண்பன் தனக்கு நேர் எதிரானவன் என்று தெரிந்தாலும் அவரையும் சகித்துக் கொண்டு பல்லாண்டு காலம் நட்பை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த 2 நண்பர்கள், ஒருத்தருக்கு சொத்தும் குறைவு, பிள்ளைகளும் குறைவு. இப்பதான் பிள்ளைகள் குறைவாக இருப்பது கௌரவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் பிள்ளைகள் குறைவாக இருப்பது அவமானத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. பிள்ளைகள் அதிகமாக இருப்பது கண்ணியத்தின், கௌரவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து நிறைய தோப்பு
தோப்பு துறவுகள் தோட்டம் வைத்திருக்கக்கூடியவருடைய அவர் தன்னுடைய நண்பரை என்னுடைய தோட்டங்களை சுற்றி காட்டுகிறேன் வா அப்படின்னு கூட்டு போறார். அவருடைய பிரம்மாண்டமான தோட்டங்களை எல்லாம் சுற்றி காட்டுகிறார். நண்பருடைய தோட்டங்களை இவர் சுற்றி பார்க்கிறார். வசதியிலும் வாய்ப்பிலும் பிள்ளை செல்வத்திலும் குறைவாக இருக்கக்கூடிய நண்பர் அவருடைய பிரம்மாண்டமான தோட்டங்களை எல்லாம் சுற்றி காட்டிவிட்டு இவர் தன்னுடைய நண்பரை பார்த்து சொல்கிறார், பாத்தியா எவ்வளவு தோட்டம், எவ்வளவு செல்வம், அக்ஸரு மின்க மாலம் வலதா. ஒரு வார்த்தையை இப்படி சொல்கிறார், அக்ஸரு மின்க மாலம் வலதா. குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லும், நான் உன்னை விட பொருளாதாரத்திலும் பிள்ளை செல்லத்திலும் உயர்ந்தவனாக இருக்கிறேன். அக்ஸரு மின்க மாலம் வலதா. எனக்கு பிள்ளைகளும் அதிகம், சொத்துக்களும் உன்னை விட எனக்கு ரொம்ப அதிகம். நான் சொத்துக்களிலே உயர்வானவன், எனக்கு சொத்து பிரம்மாண்டமானது, பிள்ளை செல்வம் அதிகமானது என்று பேசுகிறார். ஒன்னா போன நண்பர் ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரே நாள் இரவிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒன்றுக்கு உதவாததாக ஒரு பிரம்மாண்டமான காற்று வந்து அவருடைய தோட்டங்கள் அனைத்தையும் அதை அழித்து விட்டது. மறுநாள் அவர் அழுகிறார், கதறுகிறார். முதல் நாள் அக்ஸரு மின்க மாலம் வலதா, எனக்கு சொத்துக்கள் நிறைய உண்டு, பிள்ளைகள் நிறைய உண்டு, உன்னை விட அதிகம் உண்டு என்று பேசியவர் மறுநாள் அழுகிறார். இந்த நண்பர் அவரை பார்த்து சொல்கிறார், வலவுலா இது தஹல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் இன் தரனி அனா அகல்ல மின்க மாலம் வலதா. நான் உன்னை விட பொருளாதாரத்தில் பிள்ளை செல்வத்தில் குறைந்தவனாக இருக்கிறேன் என்று நீ பார்க்கிறாய். உனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற தோட்டங்களை செல்வங்களை பிரம்மாண்டமாக நீ பார்த்த பொழுது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. உனக்கு குறைவாக தர வேண்டும் என்று நாடி இருக்கிறான், எனக்கு அதிகமாக தர வேண்டும் என்று நாடி இருக்கிறான். இதில் என்னுடைய திறமையும் அல்ல, உன்னுடைய தோல்வியும் அல்ல, மாஷா அல்லாஹ் என்று நீ சொல்லியிருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா என்று இவர் அவரை பார்த்து சொல்லுகின்ற வரலாறை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மூமினுடைய மனதில் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் பிரம்மாண்டமானது இல்லை, அல்லாஹ் மட்டுமே பிரம்மாண்டமானவன் என்கிற ஒரு அழுத்தமான செய்தி ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்முடைய இதயத்திலும், நம்முடைய நாடி நரம்புகளில், எலும்புகளில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய அணுக்களில், நம்முடைய சிந்தனைகளில் அதை ஆக்கிரமித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு நாள் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை தொழுகைக்கு உள்ளேயும் வெளியேயும், ஜனாசா தொழுகையில் கடைசியாக நடத்தப்படுகின்ற ஜனாசா தொழுகையிலும் கூட அந்த தக்பீருடைய வார்த்தையை மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் என்று சொல்வார்கள், ஆச்சரியமாக இருக்கும். இதா ரஅய்துமுல் ஹரீக ஃபகப்பிரு ஃபஇன்னஹா துன்ஃபிருஹா. ஒரு இடத்திலே நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தால் அதை அணைப்பதற்குரிய வேலைகளை எல்லாம் நாம் செய்கிறோம். வெறுமனே கத்திக்கொண்டு இருக்காமல் தக்பீர் சொல்லிக்கொண்டே அதை அணைப்பதற்குரிய வேலைகளை செய்யுங்கள், அல்லாஹ் அந்த நெருப்பை அணைத்து தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தை கூட எளிதாக மாற்றுவதற்கு, அந்த சிரமங்களை நீக்குவதற்கு தக்பீர் என்ற வார்த்தை உபயோகப்படுகிறது. அவ்வளவு அழுத்தமான செய்திகளை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தன்னை எல்லோரும் பெரியவன் என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். காரணம், யதார்த்தத்தில் அவன் தான் ரொம்ப பெரியவன். அழிவில்லாதவன் எவனோ அவனே பெரியவன், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் எவனோ அவனே பெரியவன், மற்றவர்களின் பக்கம் தேவையில்லாதவன் எவனோ அவனே பெரியவன். இதெல்லாம் இருக்கின்ற நாம் பலகீனமானவர்கள், நாம் சிறியவர்கள். நமக்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு, நமக்கு நோய் நொடிகள் உண்டு, பலகீனம் உண்டு. நாம் மற்றவர்களின் பக்கம் ஒவ்வொரு நாளும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் பெரியவர்கள் அல்ல, அல்லாஹுதான் பெரியவன். இந்த எண்ணங்களோடு யோசித்து பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக இறக்கப்படுகிறது அல்லவா ஆடு, செம்மறி ஆடு. வானிலிருந்து சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தக்பீர் முழக்கத்தோடு ஆட்டை இறக்கினார்களே, கொண்டு வந்தார்களே. அவர்கள் தக்பீர் சொன்னார்கள்,
சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் இவ்வளவு வரலாறுகளை, இவ்வளவு செய்திகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் நம் உயிரை விட, நம்முடைய சொத்துக்களை விட, நம்முடைய பலங்களை விட எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் மட்டுமே பிரம்மாண்டமானவன், அல்லாஹ் ஆக பெரியவன் என்கிற அந்த மந்திர சொல்லின் அதனுடைய கருத்து நம்முடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.